ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிகிரன் ஃப்ரம் மணிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபுனா சீசன் 1 எபிசோட் 10. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க. அப்போ தான் இதோட கன்டினியூட்டி புரியும், இல்லைனா சுத்தமாக புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓடா நோபுனா வந்து கியோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டாங்கன்ட்டு. இருந்தாலும் 2 கண்ட்ரி மட்டும் இவங்களோட டிடிக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வாக்குசா, இன்னொன்று வந்து எஜசன். ஸோ இந்த வாக்குசா எஜசன் யார் இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த எஜசனும் சாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரிலேட்டட் கண்ட்ரிஸ் ரெண்டுமே. வாக்குசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கண்ட்ரி. இவங்களை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, நம்மளோட டிஸ்கஷன் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்கள போய் கொல்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஷிபுட்டா சொல்றா. ஆனால் நம்ம போய் என்ன சொல்றான்னா, அவங்கள அப்படி இல்லை, நீ ஈஸியாக கொல்ல முடியாது, அவங்களை கொல்றதுக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இருக்கணும், ரீசன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ரீசன் தான் இந்த பொண்ணு இருக்காளே டான்ஜோ அப்படின்னு சொல்றப்போ, டான்ஜோ என்ன சொல்றான்னா, அவங்க எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் என்ன பண்ண வச்சாங்க, ஸோ நம்ம அவங்கள குத்தம் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இவங்களோட தாட் ப்ராசஸும் சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ, எஜ்ஜசனை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா அது சாயோட ரிலேட்டட் கண்ட்ரி அது. ஸோ அதனால சாய் வந்து என்னன்னா, நம்ம பையனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ எஜ்ஜசனை விட்டுட்டு வாக்குசா வந்து டிஃபீட் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு சொல்றா. இப்போ நம்ம பையன் வந்து யோசிக்கிறான் கேம்ல என்ன ஆச்சுன்ட்டு. அப்படி பார்க்குறப்போ ஆக்சுவல் ஓடா நோபுனா வந்து பார்த்தா 2 டைப் ஆஃப் வேல போகலாம். ஒன்று வாக்குசால போய் டிஃபீட் பண்ண போகலாம், இல்லைனா எஜ்ஜசனை போய் டிஃபீட் பண்ண போகலாம். இன்கேஸ் எஜ்ஜசனை டிஃபீட் பண்ண போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி தான் வரும். ஏன்னா சாய் வந்து நம்மளை பிட்ரே பண்ணிட்டு அவங்களும் எஜ்ஜசனும் ஒன்றா சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஸ்டோரி லைன். சரி, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இன்கேஸ் அவள் பண்ணானா அதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்ல நினைப்பான். உடனே நம்ம பொண்ணு என்ன சொல்லுவானா, சரி ஓகே நம்ம வந்து வாக்குசா வந்து டிஃபீட் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்ம பையன் கேட்குறான், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி நீ வந்து வாக்குசா தானே போகிற, எஜ்ஜசன் போலையே அப்படின்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக வாக்குசா தான், எஜ்ஜசன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே. அப்போ இந்த மிச்சி கிட்ட சொல்கிறா, இல்லை எனக்கு வாக்குசா பற்றி எல்லாமே நல்லா தெரியும், நான் போகிறேன்றா. சரி ஓகே நீயே போ அப்படின்னு சொல்கிறப்போ, சரி இங்கே யார் இருப்பா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நம்ம மங்கியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்கி எதையே இங்கே போட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி. இங்கே இன்சிடென்ட் கட் பண்ண என்ன ஆகுது என்னன்னா, இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, நம்மளோட பையன் இருக்கால ஓடா நோபுனாவோட தம்பி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா விமன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அதுக்காக அவன் விமன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அவன் குளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா நைட்டு வரான். ஸோ நைட்டு வரப்போ யாருமே பாத்ரூமில் இல்லைன்னு நினச்சி தான் வரப்போ அங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அதுதான் சாய் இருக்கான். சாயை பார்த்தோன்னா, சாய் நீ மாடா இங்கே விமன்ஸ் பாத்ரூம்குள்ளே நைட் அப்போ வருவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ பையன் மாதிரி இருக்கே, நீ பொண்ணுல சொன்ன, நான் பையன்தான், அது ஒரு கதைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் யோசிக்கிறான் என்னன்னா, இவன் இல்லை இவ, ஏன்னு சொன்னா அவ பொண்ணு சாயி. அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஓடா நோபுனா தெரிஞ்சிச்சா நான் பொண்ணுன்ட்டு, அதனாலதான் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாளா, இதை நான் யோசிக்காம போயிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே இவன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறான், ஏய் நீ பொண்ணா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏய் சும்மாறா, அதெல்லாம் பேசாத, எங்கள் அப்பாவுக்கு நான் பொண்ணாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் வந்து பையனாக இருந்து எல்லா பொண்ணுங்களையும் செடியூஸ் பண்ணி அவங்கள ராணி ஆக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து பொண்ணாக இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கணும், எங்கள் நாடை நாங்கள் இழந்திருப்போம், அதனால நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த பேர், நீ பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறியா பையனாக இருக்கணும்னு நினைக்கிறியா, அது ஓ இஷ்டம். இப்போ நீ பையனாக இருக்கணும்னு நினைக்கிற, நாட்டு ஆள்னு நினைக்கிற, பையனா நீனு ஆளு. ஆனால் நான் இருக்கிறப்போ, நம்ம தனியாக இருக்கிறப்போ நீ பொண்ணாயிரு, பிரச்சனை இல்லை, யாரும் இங்கே இல்லையே. அதே மாதிரி என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தனா எனக்கு போதும், நான் வெளி உலகத்துக்கு பொண்ணாவே இருந்துட்டு போகிறேன், நீ வெளி உலகத்துக்கு ஆணாவே இருந்துட்டு போ, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறப்போ ஆணும் பெண்ணாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஓரளவுக்கு ஓகே அண்டர்ஸ்டுட் அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று வருது. ஸோ இந்த இன்சிடென்ட் கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்ம பையன் வந்து இங்கே கியோட்டோலே இருக்கான். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளோட பொண்ணு ஆண்பேக்கு வந்து பயங்கரமான ஜுரம் இருக்கு, அவளை படுக்க வச்சிருக்காங்க, அவளுக்கு என்னென்ன பண்ணுமோ மெடிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யார் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா, தாத்தா கூட சொல்லுவார் என் பேத்தியை கூட கல்யாணம் பண்ணி விடுவேன்ட்டு. அந்த பொண்ணு வரா, வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்றா. நீ எதுக்குமா இங்கே வந்த அவ்வளோ தூரத்துலேருந்து அப்படின்னும் போது, ஓடா நோபுனா தான் என்னை இங்கே அனுப்புனாங்க, உன்னை வந்து எந்த பொண்ணு கூட ஃப்ளோட் பண்ண விடாமல் பார்த்துக்கிறதுக்காக அப்படின்ட்டு. அவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு இதே வேலை தான் பண்ணினுங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்தோன்னே, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காய்ச்சல் இருந்தோன்னே நம்ம பையன் என்ன சொல்லுவா, ஒரு ஈரமான துணி எடுத்து உடம்ப தொடச்சா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த பொண்ணு உடனே போயிட்டு அந்த போர்வை எடுத்து பார்த்து அப்படியே தொடக்க வரா. இவன் பார்த்தீங்கன்னா அப்பர் லேயர்ல எதுவுமே போடல போல இருக்கு, இவனை வந்து தொட வரப்போ ஷையா ஃபீல் பண்ணுறான் நம்ம ஆண்பே. என்னை பார்க்காதீங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் பார்க்கல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நல்ல ஜில்லுன்னு துணி எடுத்து அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, கண்ட மீனிக்கு கத்துறா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பையனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, பயங்கரமா பிளஷ் ஆகிறான். சுற்றி இருக்கிற பொண்ணுங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ரொம்ப பிளஷ் ஆகிறான், அவளை பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அதெல்லாம் இல்லை, அது ரொம்ப சின்ன பொண்ணுமா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓரளவுக்கு ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. இங்கே கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னா, டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம போய் என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம இன்கேஸ் ஓடணும்னா வந்து வாக்குசா போகாமல்
எஜ்ஜசன் போயிருந்தா நமக்கு 100% டிஃபிட் தான். ஏன்னு சொன்னா சாய் நம்மளை பிட்ரே பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு நம்மள மொத்தமா அடிச்சிருப்பாங்க, நம்ம ஓட நோபனா இறந்துருப்பா, இதுதான் சீக்வன்ஸ் நடந்திருக்கும். ஆனா வாக்குசா தானே போயிருக்காங்க, பிரச்சனையே இல்லை, இந்த வாட்டி நம்ம எந்த ப்ராப்ளம் இல்லாம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஆண்பை ஏஞ்சிட்டு என்ன சொல்றான்னா, ஐயோ முதல்ல ஓட நம்ம தடுக்கணும் அப்படின்றான். ஏன் எதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல ஆக்சுவலா அவ வந்து வாக்குசான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கா, ஆனா ஆக்சுவலா போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெஜ்ஜசன் கூட தான் டிஃபீட் பண்ண போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற நீ ஹெஜ்ஜசனா? ஆமா, உங்ககிட்ட சொன்னா நீ வந்து எல்லாத்துக்குமே தடுப்பேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அவங்க போறா அப்படின்னு சொன்னோன்னே இங்க சரியான பதட்டமாவது. உடனே அவளை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் போட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வாட்டி நாகமாசா கிட்ட சாய் கிட்ட பேசி ஆகணும், என்ன நடக்குது அங்க சுச்சுவேஷன், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணும்ன்றதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சாயை வந்து எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நீ எந்த வேலையும் பண்ண தேவையில்ல, நீ போய் ஓரமா போய் உட்காரு அப்படின்னா. நான் ஏன் போய் உட்காரணும், ஓட நோபனா போய் ஏன் தாக்குறீங்க, அவன் என் சிஸ்டர் இன் லா, அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் நீ சொல்லாத, இனிமேல் நான் தான் ராஜா, நீ கிடையாது, போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை எடுத்துட்டு போய் ஜெயில அடிக்கிறாங்க. இவங்க அப்பா பண்ற வேலை. ஆக்சுவலா இவர் வந்து பிட்ரே பண்றாரு. யாரு கூட சேர்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா காசகூரா, இந்த விமன்ஸோட சுத்திட்டு இருப்பான் பாருங்க இந்த கேங்ல, அந்த வில்லன் கேங்ல ஒருத்தன் விமன் சொல்லிட்டு இருப்பானே, பூ வச்சிட்டு இருப்பானே, அந்த பைப்புல. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இப்ப பண்ண போறானுங்க பிளான். இப்ப என்னன்னா நம்ம பையன் வந்து டைரக்டா நம்மளோட சாயை பார்க்கறதுக்காக வரப்போ இங்க யாரு வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓடானோட தம்பி வரான். அவனை பார்த்தோன்னே டேய் நீ ஏன்டா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த பாரு சரியான ஆபத்து இருக்கு, ஓடானோபனா போய் ஃபர்ஸ்ட் காப்பாத்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் மாதிரி ஒன்று கொடுக்குறான், 2 சைடு கட்டின மாதிரி ஒரு ரோல். அதை பார்த்தோன்னே இது என்னடா இது அப்படின்னா, இது எடுத்துட்டு போய் அவகிட்ட கூட அவளுக்கு புரியும், சரி நீ வா நான் உன்னை காப்பாத்திடுறேன். அதெல்லாம் இல்லை, நான் என் ஹஸ்பண்டை தேடி போனோம், அதெல்லாம் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் இங்கேருந்து கிளம்பி இவன் எங்க போறான்னா டேரக்டா ஓடானோபனா வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கா, கேம்ப் போட்டு அந்த லொகேஷன் போயிட்டு இந்த பார்சல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்களா அதை எடுத்து கீழே வச்சுட்டு சொல்றான், இந்த பேர் நம்ம வந்து டிஃபிட் வந்து 100% உறுதி, நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற நீ அப்படின்னும் போது மொத்த இன்சிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது சாய் வந்து நம்ம பிட்ரே பண்ணிட்டாங்க, அவங்க யாரோட சேர்ந்துட்டாங்க பாருன்னா ஹெஜ்ஜசனோட சேர்ந்துட்டாங்க. இப்போ நான் அவங்க இருக்கிறது ஹெஜ்ஜசன் தான். ஹெஜ்ஜசன்ல இருக்கிறனால என்னன்னா 2 சைட்லயும் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பொண்ணு வந்து செம்மையா கன்ஃபியூஸ் ஆறா. நான் வந்து நீ சொல்றதை கேட்டுருக்கணும்டா, நான் வந்து கேட்காம இப்படி போனதுதான் பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருது. அதாவது என்னன்னா 2 சைட்ல இருந்து போருக்கு ஆளுங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ 2 சைட்ல இருந்து போருக்கு ஆளுங்க வராங்களா, இப்போ என்ன பண்றது, முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம், நான் இங்க இருக்கோம் நீங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்ன சொன்னா, உங்க எல்லாரும் விட்டு என்னால போக முடியாது, ஆஸ் அ குவீனா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நான் ஒன்று பண்றேன், நான் சரண்டர் ஆயிட்டேன்னா உங்க எல்லாரையும் விட்டுருவாங்க, பிளஸ் ஒரு குவீனை வந்து யாரும் கொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அப்படிலாம் நீ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ பண்ண வேலைக்கு உன்னை முதல்ல போட்டு தள்ளுவானுங்க, அப்புறம் இவங்க எல்லாருமே போட்டு தள்ளுவாங்க, உன்னை நம்பியிருக்க இத்தனை பேருமே வந்து இறந்துதான் போவாங்க அப்படின்ற மாதிரி டான்ஜோ சொல்றா. இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல, யாருமே என்னால இந்த மாதிரி விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம பையன் ஒரு விஷயத்த சொல்றான், பாரு நான் இருக்கேங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஷீபிட்ட சொல்றா, நீ ஏன் இருக்க, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, பாருப்பா நீ வந்து ஒரு சரியான கமாண்டர், நீ அவளுக்கு கண்டிப்பா இருக்கணும், நான் வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிதான், எந்த யூஸும் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றப்போ நம்ம பொண்ணு சொல்ற, நீ ஏன்டா உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நீ தான் வந்து என்ன காப்பாத்தின, நீ காப்பாத்தலாம் நான் அப்பயே செத்து போயிருப்பேன், அதுக்கு ஒரு கிராட்டிடியூடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அப்ப அவ வந்து போட்டவன் அடி நடிக்கிற அடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, நீ என் கூட லைஃப் லாங் இருக்கன்னு, ஆனா இப்ப நீ இங்கிருந்து போற, இது சரியே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அவன் என்ன பண்றான்னா, அவன் கையில இருக்க மொபைல் போனை அவட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த மொபைல் போனை வந்து நீ ஃபியூச்சர்ல இருந்து வரக்கூடிய இண்டிகேஷனா நீ வச்சுக்கோ, நீ மட்டும் உன் ட்ராக்ல போலன்னா நான்லாம் எக்ஸிஸ்டன்ஸே இருக்க முடியாது, ஸோ அதனால நீ அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கிற வழியை பாரு, ஃபியூச்சர்ல இருந்து நான் இங்க வந்திருக்கேன் உனக்காக, அதே மாதிரி திருப்பி இந்த சாவுல இருந்து நான் மீண்டு வருவேன் உனக்காக, அப்படி வரப்போ நீ எனக்கு வந்து ஒரு கிஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ சரி கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே இன்சிடென்ட் கட் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறான், அவங்க கூட கொஞ்சம் கேங் இருக்காங்க, பயங்கரமா அட்டாக் போயிட்டு இருக்கு, இந்த 2 சைட்ல இருந்து எனிமிஸ் வராங்க, டபால் அட்டாக் போயிட்டு இருக்கு. இந்த அட்டாக் சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்மளோட பொண்ணு நிஞ்சா பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, இந்த பாருமா நம்ம இந்த சைடில் தடுத்துட்டு இருக்கோம், பட் ஸ்டில் நம்மளோட மீனோல வந்து சப்போர்ட் எதுவுமே இல்லை, நீ டேரக்டா மீனோக்கு போ, அங்க இருக்கிறவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பொண்ணு சரி ஓகே நான் மீனோ போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்புறா. இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மொத்த ஆளுங்களும் நம்ம பையனை வந்து பயங்கரமா ரெகக்னைஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்க எங்க பின்னாடியே இருங்க, உங்களை நாங்க உயிரை குத்தாவது ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கான்ஜோவும் வரான். ஞாபகம் இருக்கா, முன்னாடி பாத்தீங்கன்னா இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வந்திருப்பான், அதே ஆளுதான் கான்ஜோவும் வந்திருக்கான். அவனு என்ன சொல்றான்னா, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ எல்லாருமே பயங்கரமா இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஓட நோபனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கால, ஸோ அவளோட டிஸ்கஷனும் சரி அவளோட தாட் ப்ராசஸும் சரி என்ன இருக்குன்னா, மங்கியை வந்து நான் ட்ராப்ல போட்டேனே, மங்கி இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்மளோட ஸ்பியர் பொண்ணு வந்து பலான்னு ஒன்று வைக்கிறா. வச்சுட்டு என்ன சொல்றான்னா, அவனோட சாக்ரிஃபைசேஷன் வேஸ்டா போய் நீ இப்படியே இருந்தனா முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த வழியா வராங்கன்றது தெரிஞ்சிச்சு. உடனே ஷீபுட்டா என்ன பண்றான்னா, குதிரைங்களை ஆளுங்களை எடுத்துட்டு அப்படியே நேரா போறா அட்டாக் பண்றதுக்கு. இப்போ இவங்க ஒருத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு டிஃபீட் பண்றோம், நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஆர்மர்
ஆர்மர் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி போயிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா குதிரை எடுத்துட்டு போறா. அது போறப்ப அவளுக்கு இருக்க தாட் என்னன்னா, எப்பவுமே வந்து நம்மளோட மங்கி வந்து ரேஷனல் டிசிஷன் தான் எடுப்பான் எல்லா வாட்டியுமே, இந்த வாட்டி அந்த மாதிரி தான் எடுத்துட்டான். ஆனா அவன் சொன்ன ப்ராமிஸை எப்பவுமே காப்பாற்றுவான், திருப்பி உயிரோட தான் வருவான், அதே மாதிரி நானும் உயிரோட வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி குதிரையில போயிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து டபால்னு சுட்டுருவான். சுட்டோன்னே அப்படியே குதிரையில இருந்து அப்படியே கீழே விடுறான். இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from you, Hariharan from Manimeeswaru Pudun channel. Thank you.